வணக்கம் நண்பர்களே, நான் வைத்தியர் கனகராஜ். என் கையில் நீங்கள் பார்க்குறது தான் ஜாதிபத்திரி அப்படின்ற மூலிகை. ஜாதிக்காய்க்கு என்ன மருத்துவ குணம் இருக்கோ அதே மருத்துவ குணம் இந்த ஜாதிபத்திரிக்கும் இருக்குது. இந்த ஜாதிபத்திரி அதிகமாக தாம்பூலத்துக்கு அதிகம் பயன்படுத்துவாங்க. தாம்பூலம்னா நம்ம தாத்தாக்கள் பாட்டிகள் அந்த காலத்தில் சாயந்தர நேரத்தில் தாம்பூலம் போடுவாங்க. இந்த தாம்பூலம் அப்படின்றது பார்த்திங்க அப்படின்னா அதில் என்னென்ன சேர்த்துவாங்கன்னா கொஞ்சம் வால்மிளகு இருக்கும், ஜாதிபத்திரி இருக்கும், சீவல் பாக்கு இருக்கும், ஏல அரிசி இருக்கும், கிராம்பு இருக்கும். இது மாதிரியான அந்த மசாலா கலவைகள் அதெல்லாம் சேர்த்து பாட்டி என்ன பண்ணுவாங்கன்னா ஆளுக்கு ரெண்டு வெத்தலை எடுப்பாங்க. இப்போ நான் சொன்ன இந்த கூட்டு கலவையெல்லாம் 2 பேருக்கும் வைப்பாங்க. கொஞ்சம் கொஞ்சம் சுண்ணாம்பு தடவி 2 பேரும் போடுவாங்க. அப்படி 2 பேரும் போட்டுக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னா பாட்டிக்கு அந்த சுரோனிதம், தாத்தாவுக்கு சுக்கிலம், இது ரெண்டும் அப்படி பெருக்கு எடுக்கும். அவங்களுக்கு அந்த கலவி இன்பம் 2 பேருக்கும் ஒரே டைமில் இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு ஆளுமை திறமையையும் அந்த காமன் உணர்வுகளை அதிகமாக உற்பத்தி பண்ணக்கூடிய தன்மையும் இந்த தாம்பூலத்துக்கு இருக்குது. இந்த தாம்பூலத்தில் இப்போ நான் சொன்ன அந்த பொருட்கள் தான் கலந்து அவங்க பயன்படுத்துவாங்க. இப்போது வெத்தலை பாக்க யாரும் போடுறதில்ல. நான் பார்த்தீங்கன்னா ஒரு டீ டோட்டலர் அப்படின்றாங்க. அதாவது அந்த காலத்தில் அவங்களாம் அந்த வெத்தலை பாக்கு இரவு நேரத்தில் இந்த தாம்பூலம் போட்டதுனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஆண்மை சம்பந்தப்பட்ட பிரச்சனையே அவங்களுக்கு வந்ததில்லை. பாட்டிக்கும் அந்த ஆர்வம் குறையாமல் இருந்தது, தாத்தாவுக்கும் அந்த ஆர்வம் குறையாமல் இருந்தது. 2 பேரும் இயல்பாக மனமகிழ்ச்சியாக சந்தோஷமாக வாழ்க்கை நடத்தினாங்க. அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான விஷயம் தான் இப்போ நம்ம பார்க்குறது இந்த ஜாதிபத்திரி. இதை எல்லோரும் பயன்படுத்தி பலனடையுங்கள். நன்றி, வணக்கம்.